ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தூக்கி போடக்கூடிய கொட்டாங்குச்சியை யூஸ் பண்ணி நிறைய கிளீனிங் டிப்ஸையும் கொட்டாங்குச்சியை யூஸ் பண்ணி நிறைய வீட்டுக்கு தேவையான குறிப்புகளையும் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்தகம். டிப்ஸ் நம்பர் 1. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸுக்கு நான் தூக்கி போடக்கூடிய கொட்டாங்குச்சி எடுத்திருக்கேன். இந்த கொட்டாங்குச்சியில் ஒரு 2 கொட்டாங்குச்சியை இந்த மாதிரி நெருப்பில் காமிச்சிட்டிங்கன்னா அந்த நெருப்பு ஈஸியாக பற்றிக்கிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தணல் கரண்டியில் அந்த கொட்டாங்குச்சி வச்சுடுங்க. நல்லா ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கறி கிடைக்கும். அந்த கறியை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ டிப்ஸு செய்ய போகிறோம். அதுக்கு இந்த கறி கூட ஒரு கையளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துடுங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜார் பிளேடு வந்து ஷார்ப் ஆகிறதுக்கு நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்திங்கன்னா மிக்ஸி ஜாரு பிளேடு வந்து ஷார்ப்பாக இருக்கும். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சி வச்சுருக்க கொட்டாங்குச்சி பவுடரை தான் யூஸ் பண்ணி டிப்ஸ் செய்ய போகிறோம். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கொட்டாங்குச்சி பவுடர் இந்த மாதிரி பவுலில் எடுத்துக்கிடலாம். அது கூட 2 டீஸ்பூன் சர்ஃபு சேர்த்துக்கிடலாம். இந்த மாதிரி சர்ஃபு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பவுடர் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம க்ளீனிங் பண்ண போகிறோம். இந்த மேஜிக்கல் பவுடரை யூஸ் பண்ணி எந்தெந்த வீட்டில் உள்ள என்னென்ன பொருளை க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உப்பு கரை படிஞ்ச டேப் இருக்கும் இல்லைங்களா, அந்த டேப்பில் அந்த பவுடரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அதே மாதிரி வாஷ் பேஷன்லையும் இந்த மாதிரி பவுடரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு இரும்பு ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி காட்டுறேன். தேய்க்கும் போதே பாருங்கள், லைட்டாக தேய்க்கும் போது எந்த அளவு சூப்பராக உப்பு கரை ரிமூவ் ஆகி க்ளீன் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த உப்பு கரை எல்லாமே க்ளீன் ஆகிடும். இப்போ வாஷ் பேஷனும் எந்த அளவு அழுக்கு படிஞ்ச வாஷ் பேஷன் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் மேஜிக்கல் பவுடரை ரெடி பண்ணி எப்பப்போ வாஷ் பண்ணுறீங்களோ அப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக தூவி விட்டு அதுக்கப்புறம் அந்த இரும்பு ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சிங்கனாலே சூப்பராக வாஷ் பேஷனும் க்ளியர்னு ஆகிடும். உங்கள் பாருங்கள், தேய்க்கும் போதே உங்களுக்கு சூப்பராக க்ளீன் ஆகுறது தெரியும். சிம்பிள் ஐடியா. இந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் பவுடரை ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்பப்போ வேணுமோ அப்பப்போ நீங்கள் அந்த மேஜிக்கல் பவுடரை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிடலாம். பாருங்கள் எந்த அளவு சூப்பராக க்ளீன் ஆகுதுன்ட்டு. சிம்பிள் ஐடியா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், டிப்ஸ் நம்பர் 3. ஃப்ரெண்ட்ஸ், கொட்டாங்குச்சி யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேஜிக்கல் பவுடரை எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி துரு பிடிச்ச பாத்திரம் நம்ம வீட்டில் நிறைய இருக்கும். இந்த மாதிரி துரு பிடிச்ச பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம அந்த மேஜிக்கல் பவுடரை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லைட்டாக ட்ரையான அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேஜிக்கல் பவுடரை அப்ளை பண்ணிவிட்டு இரும்பு ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி எடுத்திங்கனாலே அந்த துரு எல்லாம் க்ளீன் ஆகிடும். சூப்பராக புதுசு போல மாறிடும். சிம்பிள் ஐடியா. அங்கே பாருங்கள், தேய்க்கும் போதே அந்த துரு எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிருக்கும். எந்தெந்த பாத்திரத்தில் உங்களுக்கு துரு பிடிச்ச கரை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேஜிக்கல் பவுடரை யூஸ் பண்ணி அந்த துரு பிடிச்ச பாத்திரத்தை கழுவினீங்கன்னா சூப்பராக துருக்கரை எல்லாமே ரிமூவ் ஆகிரும். பாருங்கள், பாத்திரம் எவ்வளோ பளிச்சுன்னு மாதிரி இருக்குதுன்ட்டு. சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு சிங்க்கு பாத்திரம் கழுவினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசுன்னு ஒரு வித பேட் ஸ்மெல்லோடு இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேஜிக்கல் பவுடர் இருக்குது இல்லைங்களா, அந்த மேஜிக்கல் பவுடரை இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. தூவி விட்டதுக்கப்புறம் இரும்பு ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி அந்த சிங்கை நீங்கள் தேய்ச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும். பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். ஸோ இதே மெத்தடை நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ எந்த வித சில்வர் பாத்திரம் இருந்தாலும் இந்த மாதிரி மேஜிக்கல் பவுடர் ரெடி பண்ணி நீங்கள் பாத்திரத்தை கழுவினீங்கன்னா பாத்திரமாக அவ்வளோ பளிச்சுன்னு மாறிடும். சிம்பிள் ஐடியா. பாருங்கள், தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவு பளிச்சுன்னு மாறுதுன்ட்டு. சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், டிப்ஸ் நம்பர் 4. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சிமெண்ட் கலவை மிக்ஸ் பண்ண ஜக்கில் அப்படியே விட்டதுனால பிசுன்னு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி இருக்குது. அந்த ஜக்கை எப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேஜிக்கல் பவுடரை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேஜிக்கல் பவுடரை அப்ளை பண்ணிக்கிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு இரும்பு ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்திங்கன்னா அந்த ஜக்கில் உள்ள கரை காணாமல் போயிடும். இந்த ஜக்கில் கரை அதிகமாக இருக்கிறதுனால ஒரு வாஷில் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா அது கிளியர் ஆகாது. ரொட்டீனாக ஒரு 3 or 4 டைம்ஸ் வந்து நீங்கள் கண்டினியூ வாஷ் பண்ணிங்கன்னா அந்த கரை எல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆகிரும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன். முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த ஜக்கில் அதிகப்படியான கரைன்றதுனால ஃபஸ்ட் டைம் வாஷ்லேயே ஃபுல்லாக கிளியர் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு ரிப்பீட்டடாக ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிங்கன்னா அந்த கரை எல்லாமே ரிமூவ் ஆகிடும். டிப்ஸ் நம்பர் 6. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம வீட்டு பாத்ரூமோட டைல்ஸையும் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேஜிக்கல் பவுடரை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணியிருக்க மேஜிக்கல் பவுடரில் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பாத்ரூமில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு தொடப்பத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஸோ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த கலவை எல்லா இடத்துலையும்
ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நார்மலாக நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிங்கன்னா பாத்ரூம் பளிச்சுன்னு மாறிடும். ஸோ க்ளீனிங் பர்பஸ்க்காக எந்த ஒரு சொல்யூஷனையும் கடையில் காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய கொட்டாங்குச்சியை யூஸ் பண்ணி நம்ம அந்த மேஜிக்கல் பவுடரை ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம எப்பப்போ தேவைப்படுதோ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுலாம் சிம்பிள் ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு மாறி இருக்குதுன்ட்டு. டிப்ஸ் நம்பர் 7. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மேஜிக்கல் பவுடரை யூஸ் பண்ணி டாய்லெட்டையும் சூப்பராக க்ளீன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், மேஜிக்கல் பவுடரை யூஸ் பண்ணி டாய்லெட்டையும் சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எந்தளவு சூப்பராக க்ளீனாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒன்ஸு கொட்டாங்குச்சி யூஸ் பண்ணி இந்த மேஜிக்கல் பவுடரை ஒன்ஸ் நிறையா நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்பப்போ க்ளீனிங் பண்ணுறீங்களோ அந்த டைமில் நீங்கள் அந்த மேஜிக்கல் பவுடரை கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா பாத்ரூம் சூப்பராக க்ளீன் ஆகிடும். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 8. ஃப்ரெண்ட்ஸ், சம்டைம்ஸ் அர்ஜென்ட்டாக சமைக்கும் போது தான் சாதம் சீக்கிரம் வேகாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம சாதத்தை சீக்கிரம் வேக வைக்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொட்டாங்குச்சியை உடச்சி சின்ன துண்டு சாதத்தில் போட்டுடலாம். இந்த மாதிரி சாதத்தில் போட்டு வேக வச்சிங்கன்னா அந்த சாதம் நார்மலாக வேகிறதோட சீக்கிரம் வெந்துடும். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 9. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய உப்புலேயும் சரி சர்க்கரையிலையும் சரி சீக்கிரம் நீர் விட்டுரும். அந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொட்டாங்குச்சியை உடச்சி அந்த சின்ன பீஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய உப்புலையும் சர்க்கரையிலையும் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா அந்த உப்புலையும் சர்க்கரையும் சரி சீக்கிரம் நீர் விடாது. சிம்பிள் ஐடியா பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் சீக்கிரம் நீர் விடாது. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 10. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய 2 கொட்டாங்குச்சி எடுத்துருங்க. அதில் ஒரு கொட்டாங்குச்சியோட 3 கண் பகுதியிலையும் ஓட்டை போட்டு எடுத்துருங்க. இப்போ ஒரு கொட்டாங்குச்சியில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் சாம்பிராணியை அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி கூடிய ஒரு குட்டியாக பிளேட் வரும் இல்லைங்களா, அந்த பிளேட்டை வச்சுட்டு அந்த கொட்டாங்குச்சியில் வச்சுட்டு நீங்கள் அதை பற்ற வச்சிங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதில் உள்ள சாம்பல் எல்லாம் அந்த கொட்டாங்குச்சியிலே கலெக்ட் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டை போட்டிருக்க அந்த மூடி இது மேலே மூடி வச்சிங்கன்னா ஸோ அதுலேருந்து புகை வர்றது பார்க்கவே ரம்யமாக இருக்கும். சிம்பிள் ஐடியா, இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 11. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் தூக்கி போடக்கூடிய தேங்காய் நார் இருக்குது இல்லைங்களா, அந்த தேங்காய் நாரை தூக்கி போடாமல் அதை எப்படி சூப்பராக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் நார் எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் நாரை செப்பரேட்டாக பிரித்து விட்டுருங்க. பிரித்து விட்டதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சீப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த சீப்பை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வாரி விட்டிங்கன்னா அந்த கசடு எல்லாம் ரிமூவ் ஆயிரும். ஸோ அது ரிமூவ் பண்ண கசடை நம்ம செடிக்கு உரமாக யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போது அந்த கசடை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் நார் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவை. ஒரு திக்கான மரக்குச்சி எடுத்துக்கிடலாம். ஒரு ஸ்ட்ராங்கான மரக்குச்சி எடுத்து இந்த மாதிரி தேங்காய் நாருக்கு நடுவில் வச்சுட்டு நூலை யூஸ் பண்ணி டைட்டாக மாட்டினீங்கன்னா ஒரு சூப்பரான ஆயில் ப்ரஷ் ரெடி ஆகிடும். ஸோ எந்த ஒரு ஆயில் ப்ரஷ்ஷையும் நம்ம கடையில் வாங்காமல் நம்ம வீட்லேயே தோசைக்கு தேய்க்கிற ஆயில் ப்ரஷ் நம்மளே நேச்சுரலாக ரெடி பண்ண மாதிரி ஆகிடும். பாருங்கள், ஒரு சூப்பரான ஆயில் ப்ரஷ் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 12. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூ கட்டும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நூல் வந்து சிக்கலாயிடும் அல்லது எங்கேயாச்சும் உருண்டு போயிடும். அந்த மாதிரி பிரச்சனை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தூக்கி போடக்கூடிய கொட்டாங்குச்சி இருக்குது இல்லைங்களா, அந்த கொட்டாங்குச்சி ஒன்று எடுத்துக்கிடலாம். அதோட ஒரு சைடு இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிடலாம். இப்போது நம்ம தொடுக்க வேண்டிய அந்த நூலை எடுத்து அந்த ஹோல்ஸுக்கு உள் சைடு இந்த மாதிரி விட்டு வெளி சைடு எடுத்துடுங்க. மீதமுள்ள அந்த நூலை எடுத்து கொட்டாங்குச்சியோட நடுப்பகுதியில் வச்சு மூடி வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நூல் வந்து எங்கேயும் மூவ் ஆகாது, உருண்டும் விழாது. பூ தொடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பூ தொடுக்கும்போது அந்த நூல் எடுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. டிப்ஸ் நம்பர் 13. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம தூக்கி போடக்கூடிய கொட்டாங்குச்சி 2 எடுத்துக்கிடலாம். அதில் தண்ணீர் ஊற்றி ஃப்ரீசரில் ஒரு 10 மணி நேரம் வச்சுடுங்க. காலையில் வச்சிங்கன்னா நைட் எடுத்து யூஸ் பண்ண வசதியாக இருக்கும். இது சம்மர் டைம்ன்றதுனால வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் வீட்டில் வந்து ஏசி இல்லாமல் இருக்கும். ஸோ ஏசி இல்லாதவங்க வீட்டுக்கு ஏசி இல்லாமல் ரூம் எப்படி சூப்பராக கூலிங்காக வச்சுக்கிடலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஐஸ் க்யூபை ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா 10 மணி நேரத்துக்கு அப்புறம் ஐஸ் க்யூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நைட் டைமில் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேன் கீழே தூங்குற எடுத்து பக்கத்தில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஐஸ் க்யூப்பை வச்சுட்டிங்கன்னா அந்த ஐஸ் க்யூப் கரைய ஃபேன்லேருந்து வர காற்றோட அந்த ஐஸ் க்யூப்பு கரையும் போது ஒரு வித சில்னஸ் வரும். ஸோ அந்த சில்னஸ்னால ரூமும் கூலிங் ஆகும், ஹீட்டும் கண்ட்ரோல் ஆகும். ஸோ ஏசி இல்லாமல் நம்ம ரூமை இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி கூல் பண்ணிக்கிடலாம். நீங்கள் தூங்கும்போது எத்தனை கொட்டாங்குச்சி வேணுமோ அத்தனை கொட்டாங்குச்சியில் இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு சுற்றி வச்சுக்கிடலாம். ரூமும் நல்லா கூலிங்காக இருக்கும். சம்மர் டைமில் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 14.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க. அந்த கொட்டாங்குச்சியில் தேவையான அளவு மண் எடுத்துக்கோங்க. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஊதுவத்தி ஸ்டாண்டாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் ஊதுவத்தி ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.